மக்கள் இந்த வீடியோ பதிவு யாருக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 2 பேரை பற்றி நான் பேசவே கூடாதுன்னு நினச்சேன். இதெல்லாம் நமக்கு ஒரு வேலையா அப்படின்னு நினச்சேன். ஆனால் நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். விஜய் சார் மேலே எந்த அளவுக்கு வன்மத்தை கக்க முடியுமோ அந்த அளவுக்கு வன்மத்தை கக்குறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் யாருக்காக இவங்க வேலை பார்க்குறாங்க, எதுக்காக தனிப்பட்ட நபர் விஜய் சாரை வந்து அவமானப்படுத்துகிறாங்க? நான் சொல்லட்டுமா? ஃபேமஸ் ஆகணும், நல்லா ஃபேமஸ் ஆகணும். அதுக்கு மிகப்பெரிய இடத்துல இருக்க டாப் ஸ்டாரை ட்ரோல் பண்ணணும், அவருக்கு அகேன்ஸ்டாக பேசணும். அப்படி பேசப்படும் போது அவங்க நம்மளை வாட்ச் பண்ணுவோம். ஏன் விஜய் சார் அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்க வீடியோஸை பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் வரும், இதனால் ஃபேமஸ் ஆகலாம், இன்கம் வரலாம் யூடியூப்பில். இது ஒரு பொழப்பாகவே பண்ணிகிட்டு இருக்கு இந்த 2 டீம். ஸோ இது வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான். இதுக்கப்புறம் இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இவங்க வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுமா? புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு விரல் தான் இருக்குது, உங்கள் ஒரு விரல் அன்ஃபாலோ பண்ணுங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக 2 பேரும் காணாமல் போயிடுவாங்க. இதை சொல்கிற ஒன்றை தானே பண்ணுன்னு சொல்லி என்னை இங்கே ஆப்பு வைப்பீங்க, எனக்கு தெரியும். பட் அதை பற்றி நான் பயப்படல. சொன்னது யாவும் இருக்கட்டும், அன்ஃபாலோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவங்க 2 பேரும் இல்லாமல் போயிடுவாங்க. முக்கியமாக விஜய் அண்ணா ரசிகராக, உண்மை ரசிகராக இருந்தாலும் சரி, டிவிக்கு தொண்டனாக இருந்தாலும் சரி, இவங்க பண்ணுறது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடிச்சு தூர போடுங்க, நமக்கு நிறைய வேலை நடக்கு. ஓகே, நான் ஃபாலோ பண்ணிவிட்டேன், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடுங்க.